உங்க வீட்டுல நாய் இருக்கா? அந்த நாய் என்னைக்காவது ஒரு நாள் நைட்ல இருட்ட பார்த்து உரும்பிக்கிட்டு இருந்திருக்கா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தான். உங்க நாய் உங்ககிட்ட சொல்ல முடியாத விஷயத்த நான் உங்களுக்கு சொல்றேன். ஒரு நாள் நைட்டு உங்க நாய் ஒரு ரூமோட மூலையில நின்னுட்டு செவுத்த பார்த்து உரும்பிக்கிட்டு இருந்ததுன்னா அதை நீங்க கூப்பிடாதீங்க. ஏன்னா உங்களால பார்க்க முடியாத ஏதோ ஒண்ணு உங்க நாய் பார்த்திருக்கு. அதுகிட்ட இருந்து உங்க நாய் உங்களை பாதுகாக்க நினைக்குது. நான் சொல்ற இந்த ரூல்ஸ் எல்லாம் நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணீங்கன்னா நீங்களும் உங்க நாயும் சேஃபா இருக்கலாம். ரூல் நம்பர் 1, உங்க நாய் ஒரு இருட்டான பகுதியை பார்த்து உரும்பிக்கிட்டே இருந்துச்சுன்னா நீங்க லைட் ஆன் பண்ணாதீங்க. ஒரு 13 செகண்ட் வெயிட் பண்ணுங்க. அதுக்கப்புறமும் உங்க நாயோட உரும்பல் சவுண்ட் கம்மி ஆகலைன்னா நீங்க எந்திரிக்காதீங்க. பெட்ல அப்படியே படுத்துக்குங்க. ரூல் நம்பர் 2, ஏதோ ஒரு இடத்துக்குள்ள நீங்க போக நினைக்கும் போது உங்க நாய் தடுத்துச்சுன்னா அது சொல்ற பேச்சு நீங்க கேளுங்க. ஏன்னா நீங்க பார்க்காதது ஏதோ ஒண்ணு அது பார்த்துருச்சு. ரூல் நம்பர் 3, உங்க நாய் ரொம்ப அமைதியா உரும்பிக்கிட்டு இருந்துச்சுன்னா உடனே உங்க ரூம்ல இருக்கிற எல்லா கண்ணாடியும் மூடிடுங்க. நீங்க அந்த ரூம்ல தனியா இல்ல. ரூல் நம்பர் 4, அந்த நைட்டுல உங்க நாய் உங்களை நேரா கண்ணுக்குள்ள பார்த்து தலைய மெதுவா திருப்புச்சுன்னா நீங்க அவனை பக்கத்துல கூப்பிடுங்க. ஒருவேளை வரலனா நீங்க வீட்டை விட்டு வெளியே போயிருங்க. கடைசியா உங்க வீட்டு பின்புறத்துல இருந்து யாராவது உங்க வாய்ஸ்ல பேசுற மாதிரி உங்களுக்கு கேட்டுச்சுன்னா உடனே கதவு ஜன்னல் எல்லாத்தையுமே மூடிடுங்க. அதுக்கப்புறம் உங்க நாய்கிட்ட போய் உங்க நாயோட பேரை 3 தடவை சொல்லுங்க. அவனுக்கு நீங்க தான் அவனோட உண்மையான மாஸ்டர்னு தெரியணும். உங்களுக்கு ஆல் தி பெஸ்ட்.